வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னான புதிய தொடக்கம். புது பேர் வச்சிருக்கிறோம், புதுசாக லோகோ போட்டிருக்கிறோம். இந்த புதிய தொடக்கத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். கமிட்மெண்ட். இதை கரெக்டாக செஞ்சிருவியா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதில் நிறைய பேர் ஒரு 3 வருஷமாக எங்களை ஃபாலோ பண்ணிருக்கிறவங்க. இதற்கப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது குறைந்தபட்சம் ஒரு புது கதையோட உங்களை நிச்சயமாக சந்திப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இந்த பயணத்தை ஆரம்பிக்கலான் இருக்கோம். நல்லவங்க கெட்டவங்க இந்த 2 விஷயங்களும் பேசிக்கலி எங்கிருந்து வருதுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வருது. நீங்க எந்த பக்கம் இருந்து ஒருத்தரை பார்க்குறீங்கன்றதுல தான் அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது முடிவாகுது. நீங்க உங்களுக்கு ஹீரோவா தெரிகிற ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வில்லனா தெரிவாரு. உங்களுக்கு வில்லனா தெரிகிற ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஹீரோவா இருப்பாரு. அப்போ இந்த நல்லவங்க கெட்டவங்கன்றதை எப்படி தான் ஜட்ஜ் பண்றது அப்படின்னா, இவங்களால எனக்கு எந்த யூஸுமே இல்லைங்கும் போது ஒருத்தர் எப்படி ட்ரீட் பண்றாருங்கிறத வச்சு தான் அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறதையே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற கதையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கதை தான். ஆரம்பிக்கலாமா? ஒரு அமைதியான போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி அமைதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் 7 மணிக்கு பெருசாக எந்த வேலையும் நடக்காத பொழுது ஊர் உறங்க போகிற ஒரு நேரத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு வெளியே இருக்கிற சின்ன போலீஸ் ஸ்டேஷன் அமைதியாக தான் இருக்கும். அமைதியான அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவசரமான ஒரு ஃபோன் கால் அடிக்க ஆரம்பிக்குது. லேண்ட்லைன் ஃபோன் எடுத்து காதில் வச்ச உடனே வர்ற இன்ஃபர்மேஷன், லாட்ஜில் ஒரு ஆள் இறந்து போயிருக்கிறார். அப்போதான் கிளம்பி வீட்டுக்கு போயிருந்த இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் நேராக லாட்ஜுக்கு வந்துடுறான்னு சத்தியம் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் அங்கேருந்து கிளம்பி லாட்ஜுக்கு வர்றாரு. ஸ்டேஷன்லேருந்து கிளம்பின போலீஸ்காரங்களும் லாட்ஜுக்கு வராங்க. போலீஸ் வண்டி வந்து நிற்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு சின்ன கூட்டம் கூடி இருந்தது. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கூட ரூம் கிடைக்கக்கூடிய ஒரு பழைய பாழடைஞ்ச லாட்ஜ் அது. யாருமே வராத அந்த லாட்ஜில் எப்பயாவது வர்ற 1-2 கஸ்டமருக்காக திறந்து வச்சிருந்த அந்த மேனேஜர் ரொம்ப பதட்டமாக இருக்கார். ஏன்னா இதுவரைக்கும் போலீஸ் வாசல்ல இருந்து மாமூலை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்திருக்கிறாங்க. முதல் தடவையா ஒரு பிரச்சனைன்னு போலீஸ் உள்ள வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். உள்ள வரும்போதே அவர் அங்க ஒரு லெட்ஜர்ல ரெடியா எடுத்து வச்சிருக்காரு. அவசரமா எழுதப்பட்ட கிறுக்கல்கள்ல ரூம் நம்பர் 7ஆம் நம்பர்ல இறந்து போயிருந்த ஆளின் பெயர் மயில் வாகனம் அப்படிங்கிறதும் அவருடைய வீதியின் பெயரும் மட்டும்தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் நேரா அந்த ரூமுக்கு போய் பார்க்குறாரு. ரூம் உள்ள பேண்ட் முழங்காலுக்கு கீழே இருக்குது. வெறும் பாக்ஸர் மட்டுமே அணிந்த ஒரு உருவம் தலை குப்புற கீழே கிடக்கிறாரு. அவரை மெதுவா திருப்பி பார்க்கும்போது அவர் மூக்கின் அடியில வெள்ளையா சர்க்கரை போன்ற ஒரு பொருள் ஒட்டி இருக்கு. பார்த்த உடனே கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட திரும்பி சொல்றது, சார் போதை மாஸ்டர் சார், கொகைன் போல் இருக்குது, அதிகமாக அடிச்சிருக்கிறான், ஆள் அவுட்டுன்றாங்க அப்படின்னு. இன்ஸ்பெக்டர் அந்த ரூமை ஒரு பார்வை பார்க்குறாரு. ஒரு ஆள் யூஸ் பண்ணதுக்கான எந்த அடையாளமுமே அந்த ரூமில் கிடையாது. 2 வாட்டர் பாட்டில் பிரிக்கப்படாமல் அப்படியே இருக்கு. அவருடைய இறங்கி இருக்கிற பேண்டின் பாக்கெட்டுகளில் கான்ஸ்டபிள் தேடி பார்க்கும்போது ஒரு காரின் சாவி இருக்கு. அவருடைய செல்ஃபோன் இல்லை. செல்ஃபோன் இல்லாமல் ஒருத்தர் வெளில வருவாரா அப்படிங்கிற கேள்வியோட இன்ஸ்பெக்டர் அந்த ரூமை மெதுவாக ஆராய முற்படும் போது அவர் விழுந்து கிடக்கிற படுக்கை கூட ஒரு சின்ன கசங்கள் கூட இல்லாம தெளிவா நீட்டா அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கு. இங்க நடந்திருக்கிறது ஓவர் டோஸினால இறந்து போன ஒரு மனிதனின் மரணமா, அல்லது இந்த மரணத்திற்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்குதா அப்படிங்கிறது தான் இன்ஸ்பெக்டருடைய முதல் கேள்வி. அந்த கேள்வியை இன்ஸ்பெக்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போன ஆளை பத்தின தகவல்களை இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போனவரின் பெயர் மயில்வாகனம், வயசு 48. அவருடைய தொழில் ப்ரீ ஓன்டு கார்ஸை விற்கிறது, செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் பண்ணுறது. அதற்கான ஒரு கராஜ் வச்சிருக்கிறாரு. மனைவி, ஒரு மகள் அப்படின்னு ரொம்ப அமைதியான ஒரு குடும்பம். ஆனால் ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப அடாவடியான ஒரு ஆள் மாதிரி இருப்பாருன்னு சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க. மயில் வாகனத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த சின்ன ஊரில் தகவல் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு 2-3 பேர் வந்திருக்கிறாங்க. வர்றவங்க எல்லாம் மயில் வாகனத்தை பற்றி சொல்கிறது நல்ல மனுஷங்க அப்படிங்கிறது தான். ஆனால் கூடவே கிடைக்கிற இன்னொரு உபரி தகவல், கொஞ்ச நாளாகவே மயில் வாகனம் இந்த மாதிரி ஏதாவது நடக்குன்ற ஒரு பதட்டத்திலேயே இருந்தார். வீட்டை சுற்றி சிசிடிவி மாட்டினாரு, காரில் கூட டேஷ்போர்ட் கேமராலாம் செட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க.
இன்ஸ்பெக்டர் இந்த விசாரணையை நடத்திட்டு இருக்கும் போதே வேகமா அந்த அறைக்குள்ள ஒரு வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்த ஒரு உருவம் வருது. எல்லாரையும் தள்ளிட்டு முன்னேற முயன்ற அந்த உருவத்தை கான்ஸ்டபிள் தடுத்து நிறுத்தும் போது அவன் கோவமா கேட்குறான், என் மச்சானுக்கு என்னாச்சு அப்படின்னு. இன்ஸ்பெக்டர் அவன் யாருன்றதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் சொன்னது இதுதான். மயில் வாகனத்தின் மனைவியின் தம்பி அவன். சில நாட்களாகவே மயில் வாகனத்துக்கு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற தகவல் வந்துகிட்டே இருக்கு. அதை அவர் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. மயில் வாகனம் தன்னுடைய மச்சானின் அறிவுரையின் பேர்ல காவல்துறையில அது ஒரு கம்ப்ளைண்டாகவும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை கேட்கறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. காவல்துறையிட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட் எந்த பயனுமே இல்லாம இருந்ததுனால மயில் வாகனம் தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்குன்னு சில விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. சிசிடிவி மாட்டுறது, செக்யூரிட்டி ஒருத்தரை புதுசாக வீட்டில் வேலைக்கு போடுறது, காரில் டேஷ்போர்ட் கேமரா செட் பண்ணுறதுன்றது எல்லாத்தையும். ஆனால் அதையும் தாண்டி இப்படி ஒரு மரணம் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கும் போது இன்ஸ்பெக்டர் மனசில் ஒரே ஒரு கேள்விதான், ஏன் திடீர்னு இவ்வளோ பயம்? அப்படிங்கும்போது தான் அந்த மச்சான் சொல்கிற இன்னொரு விஷயம் இந்த கேஸை முதல் கட்டத்துக்கு நகர்த்தது. சில நாட்களுக்கு முன்னாடி பரபரப்பாக பேசப்பட்ட எல்லா செய்திகள்லையும் வந்த ஒரு நைட் கிளப் ஓனர் இன் கைதில் முக்கியமான சாட்சி யாருன்னா மயில் வாகனம். சாம் எனப்படும் அந்த நைட் கிளப் ஓனர் தன்னுடைய நைட் கிளப்ல அண்டர் ஏஜ் பெண்ணுங்களை வச்சு செக்ஷுவல் வியாபாரம் பண்றதுன்றதும், கஞ்சா, கொக்கைன், LSD இந்த மாதிரியான போதைப் பொருட்களை தன்னுடைய கிளப்லேயே சப்ளை பண்றாருன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கான முக்கிய சாட்சி மயில் வாகனம் தான். இதுல அந்த மச்சான் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாமினுடைய கேஸ் நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது தான் அங்க இருக்கணுங்கிறதுல மயில் வாகனம் ரொம்ப உறுதியா இருந்தாரு. இப்ப மயில் வாகனத்தினுடைய மரணத்தினால அதிகமா பயனடைய போறது யாருன்னா சாம் தான். இன்ஸ்பெக்டருடைய பார்வை முதல்ல சாம் பக்கம் தான் திரும்ப ஆரம்பிச்சது. சிட்டிக்கு வெளியில ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பரபரப்பா நிகழ்ந்து கொண்டிருந்த நைட் கிளப் ஓனரான சாமின் அரெஸ்ட் அந்த சிட்டியின் நியூஸ் பேப்பர்களில் 3வது பக்கத்தில் வர்ற அளவுக்கு பெரிய செய்தியா பேசப்பட்டுச்சு. அந்த வழக்கின் முக்கிய சாட்சியான மயில் வாகனம் இப்போ யாருமே இல்லாத ஒரு லாட்ஜின் ரூம்ல தனியா இறந்து கிடக்கிறதுங்கிறதுல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இன்ஸ்பெக்டருக்கு வந்தது. அதுல முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா, மயில் வாகனம் தனியா அந்த லாட்ஜுக்கு எதுக்காக வந்தாரு? ஒருவேளை அவர் தனியா லாட்ஜுக்கு வந்தது போதைப் பொருள் பழக்கத்தினாலன்னா மயில் வாகனம் யூஸ் பண்ண அந்த போதைப் பொருள் கொண்டு வந்த பேப்பரோ கண்டெய்னரோ எதுவுமே அந்த ரூம்ல ஏன் கிடைக்கல? 2வது கேள்வி, அப்படி தனியா வந்தவர் தன்னுடைய பேண்ட்டை முழங்கால் வரைக்கும் இறக்கி விட்டுட்டு போதைப் பொருள் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அல்லது நீங்க சந்தேகிக்கிற மாதிரி இது ஒரு கொலையா இருந்தா இது எப்படி சார் இவ்வளோ கிளீனா செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிற சப் இன்ஸ்பெக்டரின் கேள்வியும் இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப நியாயமாப்பட்டது. இந்த கேள்விகளுக்கு நடுவுல மயில் வாகனத்தின் குடும்பத்தார் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள் இன்ஸ்பெக்டருக்கு இருந்தது. இன்ஸ்பெக்டருடைய கேள்விகளுக்கு யார்கிட்டையுமே பதில் இல்லை. சாம் இந்த நைட் கிளப்பை ரன் பண்ணிட்டு இருந்த பொழுது அந்த நைட் கிளப்ல அண்டர் ஏஜ் பெண்களை வைத்து செக்ஸ் வியாபாரம் நடக்கிறதாகவும் அவருடைய நைட் கிளப்புக்குள்ள போதைப் பொருள் விநியோகம் நடக்கிறதாகவும் ஏகப்பட்ட பத்திரிகை செய்திகள் வந்திருந்தாலும் போலீஸுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காததுனால அவர் அரெஸ்ட் பண்ணலன்றது சொல்லப்பட்டிருந்தது. ஆனா சமீபத்தில் நடந்த ஆட்சி மாற்றத்தினால் சாமினுடைய அதிகார பலம் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுன்றது எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிருந்தது. அந்த அதிகார பலத்தின் குறைவுல சாம் கொஞ்சம் அடங்குற அந்த நேரத்துல தான் சாம அரெஸ்ட் பண்றது கூடிய ஆதாரங்களோட மயில் வாகனம் போலீஸை சந்திச்சதா சொல்லப்படுது. ஆனா எங்கேயுமே மயில் வாகனத்தினால தான் இந்த அரெஸ்ட் நடந்ததுன்றத யாருமே வெளியே பேசிக்கவே இல்லை. ஆனா சாமுக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும் இதற்கு பின்னாடி இருந்தது மயில் வாகனம் தான். மயில் வாகனத்தின் செகண்ட் ஹேண்ட் கார் சேல் பண்ணக்கூடிய அந்த கராஜ் சாமினுடைய நைட் கிளப்புக்கு பக்கத்துல இருந்ததுன்றது இவர்கள் 2 பேருக்குமான முதல் விரோதமா ஆரம்பிச்சிருக்குது. நைட் கிளப்புக்கு வரக்கூடிய வண்டிகள் எல்லாம் தன்னுடைய இடத்துல இடையூறு பண்றதா மயில் வாகனம் முதல்லையே பிரச்சனையை கிளப்பியிருக்கிறாரு. ஆனா சாம் தன்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி அதை ஒட்டு மொத்தமா அமுக்கினது மட்டும் இல்லாம மயில் வாகனத்தை அந்த இடத்துல இருந்து எப்படியாவது கிளப்பணுங்கிறதுக்கான முழு முயற்சிகளையும் எடுத்திருக்கிறாரு. அதற்கான ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குது, அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவரை மிரட்டுறது நடந்திருக்குது. இது எதுக்குமே மயில் வாகனம் பின்வாங்கவே இல்லை.
ஆனா கடந்த 1.5 வருடமா கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான தகவல்களை சேமிச்சு போலீஸ் எந்த ஆதாரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஆதாரத்தை ஒரு தட்டுல எடுத்து கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்திருக்கிறாரு மயில்வாகனம். அதாவது சாமினுடைய நைட் கிளப்ல வேலை ஆக்டிங் டிரைவரா ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் பெண்களை ஏத்திக்கிட்டு ஒரு வயதான முதியவர் தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு போகும்போது இந்த கிளப்ல இருந்து அவர்கள் கிளம்புற காட்சியவும் கூடவே அவர்கள் போதைப் பொருளோட எடுத்துக்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணி மயில் வாகனத்திட்ட கொடுத்தது தான் சாம முதல்ல போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கான முக்கிய ஆதாரமா இருந்திருக்கு. அந்த முக்கிய ஆதாரம் மயில் வாகனத்தின் மூலமா வந்ததுனால முக்கியமான சாட்சியான மயில் வாகனத்தின் உயிருக்கு ஆபத்து இருந்ததா கடந்த 1 வாரமாவே மயில் வாகனம் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. காரணம், சாமினுடைய வழக்கு நாளைக்கு காலையில விசாரணைக்கு வருது. நாளைக்கு காலையில வழக்கு விசாரணைக்கு வரும்போது முக்கிய சாட்சியான மயில் வாகனம் இல்லைன்னா இந்த வழக்கு சாமுக்கு ஆதரவா தான் முடியுங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. மயில் வாகனத்தின் மரணத்துல சாமினுடைய குடும்பத்தினர் மேலேயும் சாமினுடைய நிறுவனத்தார் மேலேயும் தான் இன்ஸ்பெக்டர் வெற்றிவேலுக்கு முதல் சந்தேகம். ஆனா சாம் வீட்டினரை சந்திக்க போறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் படிப்படியா உத்தரவுகளை பிறப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல முதல் விஷயம், மயில் வாகனத்தின் மொபைல் போன் இங்க இல்லைன்னா கூட மயில் வாகனத்துக்கு என்ன மாதிரியான கால்ஸ் வந்துருதுங்கிற ரிப்போர்ட்டை அவர் சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்ல இருந்து எடுக்க சொல்றாங்க. அதற்கு மயில் வாகனத்தின் நம்பரை அவர் குடும்பத்தினர்கிட்ட இருந்து வாங்கி சைபர் டீமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே இன்னொரு விஷயம், மயில் வாகனம் என்ன மாதிரியான ஒரு நபர் அப்படிங்கிறத அவங்க வீட்டினர்கிட்ட பேசும்போது அதுவரை அவரை பத்தி பேசினவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல மனுஷன், தப்புன்னா அந்த தப்புக்கு எதிராக கண்டிப்பா நிற்பாரு அப்படின்னு பேசினாங்க. ஆனா அவங்க குடும்பத்தினர் பேசும்போது ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரியே இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. குறிப்பா அவர் மனைவி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய தம்பியை திரும்பி பார்த்தது இன்ஸ்பெக்டருடைய சந்தேகங்களை இன்னும் ஜாஸ்தியாகிச்சு. இந்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே சாமின் வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் போகும்போது வாசல்ல இருந்த செக்யூரிட்டி அவங்கள உள்ள விடவே தயாரா இல்லை. போலீஸ்ங்கிறத சொன்னாலும் சரி, வக்கீல வச்சு பேசுங்க அப்படிங்கிற அளவுக்கு முரட்டுத்தனமா தடுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுறாங்க போலீஸ்காரங்க. இந்த கொலையை செஞ்சது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுன்றதுல பெருசா எந்த வேலையும் இல்லை. சாமை சுற்றி உள்ளவர்களும் தான் இதற்கு காரணம்ங்கிறதுல இன்ஸ்பெக்டருக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கான எந்த ஆதாரமுமே தன் கிட்ட இல்லைங்கிறதுல இன்ஸ்பெக்டர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். இதற்கான ஆதாரம் வேணும்னு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல சைபர் டீம் ஒரு விஷயத்தை இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது என்னன்னா, மயில் வாகனத்தினுடைய காரின் டேஷ்போர்ட் கேமரால இருந்து ரீட்ரைவ் பண்ணப்பட்ட ஒரு ஆடியோ ஃபைல். அந்த ஆடியோவில் மயில் வாகனம் இந்த வழக்கை மொத்தமா முடிச்சு வைக்கிற மாதிரியான ஒரு சாட்சி என் கையில் இருக்கு. அது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா சாம் வாழ்நாள்ல வெளியிலேயே வர முடியாதுன்னு சொல்றாரு. அதற்கு எதிர்முனையில அவரோட போன்ல பேசிட்டு இருந்த இன்னொரு குரல், நீ ஆனா ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கு மயில், ஜாக்கிரதையாரு, அவங்களும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் வேற எதை பத்தியும் யோசிக்கிறதா இல்லை. சாம நெருக்கி வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் அடைக்கக்கூடிய ஒரு சாட்சியத்தை கண்டுபிடிக்க மயில் வாகனம் போகும்போது அவர் மரணிச்சிருக்கிறாருன்னா இதை செஞ்சது யாருன்றது புதுசா வேலைக்கு சேர்ந்த கான்ஸ்டபிள் கூட சொல்லிடுவாரு. இன்ஸ்பெக்டருடைய வண்டி வேகமா சாம் வீட்டை நோக்கி திரும்பிச்சு. அதே நேரம் அவர் கூட போன்ல பேசின அந்த இன்னொரு குரல் யாருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு போடுறாரு. சாமினுடைய வீட்டு வாசல்ல இன்ஸ்பெக்டருடைய ஜீப் போய் நிற்கும் போது இந்த கதை வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருந்தது. அதை இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்கல. இந்த முறை செக்யூரிட்டி தடுத்தாலும் லாயரோட வாங்க, வாரண்டோட வாங்கன்னு எந்த வார்த்தைகள் சொன்னாலும் கேட்கறதுக்கு வெற்றிவேல் ரெடியா இல்லை. எல்லாரையும் தள்ளிட்டு வீட்டுக்குள்ள முரட்டுத்தனமா போறவரை அங்க சாமியினுடைய மூத்த மகன் மேத்யூ வரவேற்கிறான். வரவேற்பே, இந்த மயில் வாகனத்தினுடைய சாவுக்கும் எங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற வார்த்தைகளோட இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் மேத்யூவை பேச சொல்றாரு. மேத்யூ சொல்ற விஷயம், மயில் வாகனம் தேவையில்லாம தன்னுடைய குடும்ப விவகாரங்கள்லையும் தன்னுடைய தொழில் விவகாரங்கள்லையும் சம்மந்தப்படுறான் அப்படிங்கிறத பத்தி சாம் சில நாட்களாவே வருத்தத்தில் இருந்திருக்கிறாரு. முதல்ல ஒரு காலகட்டத்துல சாம் தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தி மயில் வாகனத்தை பயமுறுத்த நினைச்சது என்னமோ உண்மைதான். ஆனா சில நாட்களுக்கு பிறகு சாம் அந்த பழக்கத்தை அடியோட நிறுத்திட்டாலும் மயில் வாகனம் இவங்களுடைய விஷயத்துல மூக்க நுழைக்கிறத நிறுத்தவே இல்லைன்றது சாமினுடைய வருத்தம். தன்னுடைய அப்பா தன்கிட்ட இதை பல தடவை சொன்ன போதும் மேத்யூனுடைய பதில் என்னன்னா,
தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் வேணாம், நம்மளோட பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, அந்த ஆள் எதுக்கு அப்படின்னு மேத்யூ பல இடங்கள்ல சாம சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் மயில் வாகனம் இவர்கள் பிஸ்னஸில் தலையிடுறது மட்டும் இல்லாமல் இவங்க இடத்துல கேமரா வைக்கிறது, இவங்க இடத்துக்கு வர்ற கஸ்டமர்கள் கிட்ட பேச்சு கொடுத்து எதையாவது புதுசாக கற்றுக்க ட்ரை பண்ணுறது, அங்கே இருக்கிற இளம் பெண்களை வீடியோ எடுக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. கடைசியாக மேத்யூ சொன்ன விஷயம்தான் இன்ஸ்பெக்டர் வெற்றிவேலை யோசிக்க வச்சுது. நீங்கள் ஏதோ அந்த ஆள் சமூகத்துக்காக போராடி எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனா நினச்சிங்க வந்திருக்கிறீங்க, கிடையாது. அவன் ஒரு அயோக்கியன், பொறுக்கி. அவனை நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக கொலை பண்ண மாட்டோம். ஏன்னா கொலை பண்ணால் அவன் ஹீரோ ஆகிடுவான். அவனை நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சோன்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் தயாராக இருந்தோம். அதற்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம். நடுவில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக மேத்யூ சொன்னதை கேட்டபோது இன்ஸ்பெக்டருக்கே தன்னுடைய அப்ரோச் சரிதானா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அந்த கேள்வியோட இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ஜீப்பில் ஏறும்போது சம்பவ இடத்துல இருந்த அவருடைய ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. மயில் வாகனத்தோட ஃபோனில் பேசின அந்த இன்னொரு குரல் யாருன்றது தெரிஞ்சிருச்சு சார், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நேராக ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே சஃபாரி அணிந்து ஒரு உருவம் உட்காந்துருக்குது. இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே நேராக எழுந்து கை குலுக்கினபடி அவர் சொல்கிறது, பருதி நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஒரு நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸருக்கும் மயில் வாகனத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவரே தொடர்ச்சியாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடந்த 2.5 வருஷமாக நாங்கள் சாமினுடைய நைட் கிளப்புக்குள்ள ஏதேதோ விஷயங்கள் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணோம். ஆனால் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மயில் வாகனம் இதற்கு தான் உதவி பண்ணுறதா எங்கள்கிட்ட சொன்னார். தானே முன் உதவி பண்ணுற ஒருத்தரை எதுக்கு விடணும்னு நாங்கள் மயில் வாகனத்துக்கு தேவையான விஷயங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். அங்கே வர்ற கஸ்டமர்கள் கிட்ட பேசி உள்ளே என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறது முதல் ஸ்டெப்பாக இருக்குது. ஆனால் அதில் எந்த பெரிய ஆதாரமும் கிடைக்கல. அதற்கப்புறம் மயில் வாகனம் அங்கே உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்க்க ட்ரை பண்ணும்போது சாமும் அவருடைய பையன் மேத்யூவும் அவரை வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டதா சொல்கிறாங்க. ஆனால் மயில் வாகனத்தின் இடைவிடாத முயற்சிகளுக்கு ஒரு கட்டத்தில் பதில் கிடைச்சது. எங்கே அப்படின்னா, சாமினுடைய நைட் கிளப்பில் ஆக்டிங் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தன் கையில் போதைப் பொருளோட ஒரு பெரியவரை உள்ளேருந்து பிக்கப் பண்ண ஒரு சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு காரில் ஏற்றும் போது அதை வீடியோவாக எடுத்து மயில் வாகனத்துக்கு அனுப்புனது. அதற்கு 6 மாதம் மயில் வாகனம் அந்த ஆக்டிங் டிரைவரோட பழகி தன் மேலே நம்பிக்கை வர்ற மாதிரியான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு உன்னுடைய பாதுகாப்புக்கு நான் பொறுப்புன்னு பண்ண சத்தியம்தான் காரணம். அந்த சத்தியம் மயில் வாகனம் செய்கிறதுக்கு இந்த நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் பருதி தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். மயில் வாகனத்தின் அந்த இடைவிடாத முயற்சியால் தான் இந்த கிளப் மூடப்பட்டது அப்படின்னு பருதி சொல்லி முடிக்கும் போது பருதி கூடவே இன்னொரு யோசனையும் சொல்கிறாரு. ஆனால் சில நாட்களாக மயில் வாகனத்தின் கவனம் ஒரு இடத்துல இல்லை. மேபி அவர் தன்னை விட வயசில் சின்ன யாரையாவது காதலிச்சாரோங்கிற சந்தேகம் கூட இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு மரணம் அது நடந்து சில மணி நேரங்களுக்குள்ளாகவே ஒரு முக்கியமான கேஸில் அவர் சாட்சியாக இருக்கிறதுனால அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ங்கிற ஆங்கிள் ஒரு பக்கம், அவர் தன்னோட வயசில் சின்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற சந்தேகத்தை கழப்புற அவரோட நெருக்கமாக பழகின நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு பக்கம், திடீர்னு மயில் வாகனத்தின் மனைவி தன்னுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி தன்னுடைய தம்பியை திரும்பி பார்த்தது இன்ஸ்பெக்டர் வெற்றிவேலுக்கு ஞாபகம் வருது. எதனால சொல்றீங்க அப்படின்னு அவர் பருதி கிட்ட கேட்கும்போது பருதி சொல்றது 2 வாரங்களுக்கு முன்னாடி அவர் பார்த்த ஒரு காட்சியை. மயில் வாகனமும் பருதியும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மயில் வாகனத்துக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை பிரிச்சு உள்ள பார்க்குற மயில் வாகனம் அதற்குள்ள ஒரு கருப்பு கலர் பெண்கள் அணியக்கூடிய கவுன் ஒன்று இருந்ததா பருதி பார்த்துருக்கிறாரு. மயில் வாகனம் பருதி பார்க்கறத பார்த்த உடனே அந்த பார்சலை அவசரமா மூடி வச்சு ஓரமா தன் பார்வையிலிருந்து மறைக்க முயற்சி பண்ணதா சொல்றாரு. இதை மயில் வாகனம் தன்னுடைய மனைவிக்காக ஏன் வாங்கியிருக்க கூடாது அப்படிங்கிற வெற்றிவேலின் கேள்விக்கு பருதி சொன்ன பதில் மயில் வாகனத்தை பருதி எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்றத இன்ஸ்பெக்டருக்கு தெளிவாக்குச்சு. ஒருவேளை அவர் தன்னுடைய மனைவிக்கு அதை வாங்கியிருந்தா அதை அவர் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு, தன்னுடைய கடைக்கு வர சொல்லியிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் பருதியின் பதிலாக இருந்தது. தன்னோட வயசுல சின்ன ஒரு பொண்ணோட மயில் வாகனத்துக்கு தொடர்பு இருந்ததுன்னா முரட்டுத்தனமா நடந்துக்கக்கூடிய அவருடைய மச்சானை பத்தி யோசிச்சாரு வெற்றிவேல். ஒருவேளை அவர் மனைவியும் அவருடைய தம்பியும் சேர்ந்து இங்கே ஏதாவது செஞ்சிருக்கலாமா அப்படின்னா
ஒரு லாட்ஜில் அவங்க அதை செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லையோன்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. அப்படியே இருந்தாலும் இந்த ரூம்ல இன்னொரு நபர் இருந்திருக்கணுமே, அந்த நபர் யாருன்ற கேள்வியும் வந்தது. இந்த கேள்விகளோட மயில் வாகனத்தின் மனைவி கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிச்ச போது உடஞ்சு அழுக ஆரம்பிச்சாங்க மயில் வாகனத்தின் மனைவி. கடந்த சில நாட்களாகவே அவர் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதில்ல. வீட்டுக்கு வந்தாலும் ஃபோன்ல யாரோடைய குசு குசுன்னு பேசிட்டே இருக்கிறாரு. அடிக்கடி அவருடைய ட்ரெஸ்ஸில் பெண்கள் பயன்படுத்தும் பர்ஃப்யூமின் வாசம் வருகிறது. அதனால அவருக்கும் ஏதோ ஒரு பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் நினைச்சதாகவும் அதற்காக பல தடவை அவர்கிட்ட சண்டை போட்டதாகவும் மயில் வாகனத்தின் மனைவி சொல்றாங்க. அவங்க அதை சொல்லும்போது அவங்களுடைய தம்பியான அந்த வழக்கறிஞர் கூடவே இருந்து சொல்றது என்னன்னா, நான் தான் இதை சொல்ல வேணான்னு சொன்னேன் சார், ஏன்னா தேவையில்லாமல் செத்து போன மச்சானுக்கு எதுக்கு கெட்ட பேருன்னு யோசித்தேன் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாரு. இந்த உண்மை வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்ப மயில் வாகனம் யாரை பார்க்கறதுக்காக இந்த லாட்ஜுக்கு வந்தாருங்கிற கேள்வி இன்ஸ்பெக்டருக்கு ஜாஸ்தி ஆகுது. அவர் பரிதி கிட்ட போன்ல சொன்ன மாதிரி சாமினுடைய வழக்கின் முக்கியமான ஒரு சாட்சியை பார்க்கறதுக்கு வந்தாரா, அல்லது அந்த போர்வையில தான் காதலிக்கும் அந்த பெண்ணை பார்க்க வந்தாராங்கிற கேள்வி இன்ஸ்பெக்டருக்கு வர்ற அதே நேரம் சைபர் கிரைம்ல இருந்து வர்ற ஒரு தகவல் இந்த கேஸை புதிய கட்டத்துக்கு நகர்த்துது. அதாவது மயில் வாகனம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவரோட 3 முறை தொடர்பில் இருந்த ஒரு செல்போன் எண் இப்போதான் ஆக்டிவேட் ஆகிருக்குது, ஸ்விட்ச் ஆன் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லப்படுது. இன்ஸ்பெக்டர் அது யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டேஷனை நோக்கி விரைகிறார். கோர்ட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட சாம் வெளியே வரும்போதே அவனுக்காக இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் கோர்ட் வாசல்லையே காத்திருந்தார். கடும் கோபத்தோட ஸ்டேஷன்ல ஒரு சேர்ல உட்கார்ந்திருந்த சாம் இன்ஸ்பெக்டரை பார்த்து முதல் சொன்ன வார்த்தையே, புதுசா கார் வாங்குறான் ஆனா விற்கிறது ஏன் இல்லைன்றத நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சாம். சாம் சொன்னபடியே கராஜில் நின்றுட்டு இருந்த சில கார்களை சோதனையிடும் பொழுது அந்த கார்களின் ஸ்டெப்னிக்குள்ள இருந்து பாக்கெட்டா இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்சது கொக்கைன் எனப்படும் போதைப்பொருள்.